ஆன்மீகம் முத்தமிழில் அண்டத்திலுள்ள நவக்கிரகங்களின் நிறம் பிண்டத்திலுள்ள நிறம். அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை. அண்டம் பிண்டம் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழில் அண்டம் சார்ந்த சூரியன் நிறம் சிகப்பு. பிண்டம் சார்ந்த உமிழ்நீர் சுரக்கும் இதழ் பகுதி தாடை சிகப்பு பகுதி நிறம். சந்திரனின் வண்ணம் வெள்ளை. சுரப்பி நாளங்கள் அணுக்கள் உச்சி முதல் பாதம் வரை வெள்ளை வண்ணம். செவ்வாய் இளம் சிவப்பு அண்டத்தில். பிண்டத்தில் உதிரம் இளம் சிகப்பு. அண்டத்தில் புதன் பச்சை வண்ணம். பிண்டத்தில் எலும்புகள் பசைத்தன்மை கொண்டது இளம் பச்சை நிற வண்ணத்தில் இருக்கும். பிண்டத்தில் குரு மஞ்சள் வண்ணம். அண்டத்தில். பிண்டத்தில் குரு என்பது வயிற்றுப்பகுதி, அதாவது இரையை சேமிக்கும் பகுதி. இது இளம் மஞ்சள் நிறத்தில் பிண்டத்தில் இருக்கும். இதனை ஆட்டு இறைச்சி கடையில் ஆடுகளை இரைப்பை எடுத்து போடும்போது அதே நிறம் நாம் கண்ணால் பார்க்கலாம். இதே இளஞ்சிவப்பு நிறம்தான் அண்டத்திலும் பிண்டத்திலும். குரு என்பது ஆசான். எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம். உணவு என்ற அடிப்படையில் சேமிப்பது குரு. பிண்டத்தில். அண்டத்தில் அனுபவம் என்ற முறையை விளக்குவது குரு. இரண்டும் இளம் மஞ்சள் வண்ணம் அண்டத்திலும் பிண்டத்திலும். சுக்கிரன் நிறம் வெள்ளை. அண்டத்தில். பிண்டத்தில் பங்கீடு பரிமாணம் கொழுப்பு பதப்படுத்துதல் மண்ணீரல் நீர் பிரிதி போன்றவை வெண்மை நிறம். அண்டத்தில் சனி நீல கிரகம் அல்லது கருப்பு. பிண்டத்தில் நரம்பு மண்டலங்களும் நீலம் அல்லது இளம் கருநீலமாக இருக்கும். இதய இயற்தமிழ் ஒரு விஷம் ஏறிட்டாலோ எதுனாலோ நரம்பு எல்லாம் நீலம் பாஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. சனிக்கும் நீல கலர் வண்ணம், நரம்பு மண்டலமும் நீல வண்ணம் அண்டத்திலும் பிண்டத்திலும். ராகு கருநீலம். அண்டத்தில் வெப்பக்காற்று. பிண்டத்திலும் நீலம் என்ற வெப்பக்காற்று. அண்டத்தில் கேதுவின் நிறம் சிகப்பு. பிண்டத்திலும் குளிர்காற்று அடிப்படையில் நிறம் சிகப்பு. ராகு என்ற வெப்பக்காற்றும் கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ராகுக்குரிய இளம் நீலம் வண்ணமாகவும் கேதுவுக்குரிய குளிர்தன்மையில் இளஞ்சிகப்பாகவும் இருக்கும். இது தமிழில் இயற்கையாகவே இரத்தத்தில் வெப்பக்காற்று ராகு என்ற வெப்பக்காற்று ஊற பயன்படுத்தவில்லை என்றால் அந்த இரத்தம் இளங்கரு நிறத்தில் மாறிவிடும். கேது காற்று ஊடுருவினால் விஷம் என்ற அடிப்படையில் நீலம் பாஞ்சிடும். இதை தான் ராகுக்குரிய நீலம் பாஞ்சிட்டு என்றும் கேதுக்குரிய இரத்தம் கருகருன்னு உறைஞ்சிட்டு என்றும் இயற்தமிழில் நம்ம பேசுவதை கேட்டிருக்கலாம். அண்டம் வேறு பிண்டம் வேறுவில்லை. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழில் நாம் ஆன்றோர்கள் கணிக்க வைக்கப்பட்டது. அண்டத்திலும் பிண்டத்திலும் ராகு என்ற வெப்பக்காற்றும் கேது என்ற குளிர்காற்றும் சுழற்சி முறையில் அண்டம் பிண்டம் சார்ந்து கோடை பனி காற்று மழை இந்த பருவங்கள் மூலம் உடம்பில் நீலம் சிகப்பு கருநீலம் என்ற அடிப்படையில் வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையிலும் ராகு கேது என்ற அடிப்படையிலும் நீலம் இளஞ்சிவப்பு வண்ணங்கள் ஊடுருவதை புலப்படுத்தலாம். அண்டத்தில் பச்சை நிறம் புலப்படாது. ஆனால் வெப்பக்காற்று குளிர்காற்று ராகு கேது என்ற அடிப்படையில் மழை பொழியும் பொழுது சில காலம் கழித்து அந்த நிலத்தில் பாசி படர்ந்துடும். இது வெப்பக்காற்று ஊடுருவி ராகு என்ற அடிப்படையிலும் கேது என்ற அடிப்படையிலும் சுழற்சி முறையில் வர்ணங்கள் மாறுகின்றன. அண்டத்திலும் பிண்டத்திலும். அதுபோல தான் பிண்டத்தில் எலும்புகளின் நிறமும் பசைத்தன்மை என்ற அடிப்படையில் பச்சை நிறத்தில் இருக்கும். பல் கூட சில சமயம் இளம் பச்சையாகத்தான் தோன்றும். அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில். எலும்புகளும் பல்லுகளும் வழுவழுப்புத்தன்மை என்ற பசுமை நிறைந்த பச்சை வண்ணம் இருக்கும்போதுதான்
நாம் நடப்பதற்கு, அமர்வதற்கு, எழுதுவதற்கு, ஓடுவதற்கு அந்த வழவழப்பு தன்மை என்ற பசுமை என்ற பச்சை நிறம் உதவியாக இருக்கிறது. அண்டத்திலும் பிண்டத்திலும். அண்டத்தில் பாசி என்ற பச்சை நிறம், பிண்டத்தில் எலும்பு பல்லு என்ற அடிப்படையில் பச்சை வண்ணம். அண்டத்தில் சூரிய உதயம் அதிகாலை 5:30 6 மணி வரையில் அந்த கதிர்வீச்சு இளம் பச்சை நிறமாகத்தான் இருக்கும். இது அதிகாலை பொழுது வெறும் கண்ணால் தோன்றும். அனுபவங்களோடு தான் இதை உணர முடியுமே தவிர நேரடியாக புலப்படும் பச்சை நிறம் என்ற இளம் பச்சை அண்டத்திலும் பிண்டத்திலும். அதே சூரியன் சிறிது மேலே வந்த பிறகு இளஞ்சிகப்பு ஆரஞ்சு என்ற வண்ணம் இருக்கும். அதற்கும் மேலே வந்தால் இளம் மஞ்சள் குருவுக்குள்ள கலர். சிறிது மேலே வந்தால் வெள்ளை நிறம் என்ற சுக்கிரனுக்குள்ள வண்ணம். உச்சி பொழுதில் வரும்போது நீல நிறத்தில் வெப்பக்காற்று அடிப்படையில் நீல வண்ணமும், ராகு என்ற சூரிய கிரகணம் போது சூரியன் நிறம் கருமையாகவும், சந்திர கிரகணம் என்ற கேது நிகழும்போது சந்திரன் நிறம் இளஞ்சிகப்பாகவும் அண்டத்திலும் பிண்டத்திலும் நிகழ்வதை வெறும் கண்ணால் புலப்படுத்தும். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, அனுபவ ரீதியால் தான் புரியும். அண்டத்தில் உள்ள 7 பிரிகையே பிண்டத்திலும் ஏற்படுகிறது. இதே அடிப்படையில் அண்டத்தில் சிகப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், கருநீலம், கருமை என்ற 7 வண்ணம் வானவில் சூரியனின் எதிர் திசையில் மழைக்காலங்களில் தோன்றும். எப்படியெனில் கருமேகங்கள், அதாவது எதிரில் உள்ள கருமேகங்கள் இருக்கும் மழைக்காலங்களில். அந்த சூரிய கதிர்வீச்சு படும் பொழுது சூரியன் மாலையில் மறையும் போது கிழக்கேவும், சூரியன் கிழக்கே உதிக்கும்போது மேற்கேயும் மழைக்காலங்களிலும் மேகமூட்டமான கருமை நிறைந்த ராகு என்ற அடிப்படையிலும், இளஞ்சிகப்பு என்ற கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று ஊடுருவு தன்மையிலும், அண்டத்தில் வானவில் என்ற அடிப்படையில் 7 வண்ண நிறப்பிரிகை தோன்றும். அண்டத்தில் இதே நிகழ்வுதான் பிண்டத்திலும். அதாவது கருவறை என்ற கருப்பைக்குள் தாய்மை அடைந்தவர்களுக்கு அறநெறி முறைப்படி வெப்பக்காற்று குளிர்காற்று ஊடுருவி பருவம் பூப்பெடிந்தவர்கள், பூநூல் என்ற பருவம் பெற்றவர்கள். அதாவது பூநூல் என்றால் பருவத்துக்குரிய நூலை பெற்றவர்கள். வேளாண்மை துறையில் உள்ளவர்கள் சொல்வார்கள், இன்றைக்கி எத்தனை பூ விளைஞ்சிது, இந்த வருஷம் எந்த பூ விளைஞ்சிது. பூ என்றால் பருவம், தன்மை, காலம் என்ற அடிப்படையில் பூநூல். அதாவது பூ பருவத்தை 7 நூல் என்ற அடிப்படையில் அறிந்தவர்களுக்கும், பூ பெய்தால்னா பருவம் அடைந்தவர்களுக்கும், பக்குவம் அடைந்த பெண்மைக்கும் இல்லறம் என்னும் அறநெறி வழியில் இணைந்து உருவாகும் சிசுக்கள் கருவறை கருமை நிறம். அதேபோல் மழைக்காலத்தில் மழை பெய்யும் பொழுதும் அந்த நிறப்பிரிகை 7 நிற வண்ணங்களாக வானவில் என்ற அடிப்படையில் சூரியன் எதிர் திசையும், சூரியன் மறையும் போது அதற்கு கிழக்கு திசையிலும் தோன்றும். அண்டத்தில் பிண்டத்திலும் அதே நிறம். குருதி என்ற சிகப்பு, நரம்பு என்ற நீலம், சதை என்ற வெள்ளை, குருதி என்ற இளஞ்சிகப்பு, எலும்பு என்ற இளம் பச்சை, வெப்பக்காற்று குளிர்காற்று என்ற அடிப்படையில் கருமை, கருநீலம் என்ற 7 வண்ணங்களும் சிசுக்கு உருவாகிறது. அண்டத்தில் வானவில் கருமேகம் இருக்கும்போது, பிண்டத்தில் கருவறை கருப்பாக இருக்கும்போது, அதாவது அறநெறி முறையில் சிசு உருவாகும்போது இதே வண்ணங்கள் உடல் ரீதியாக பிண்டத்தில் ஏற்படுகிறது. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. வண்ணம் அடிப்படையில் நவக்கிரகங்களும். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதனையே இயற்தமிழில் மாங்கல்யம் தந்துனானே நவஜீவனும் ஜேசுனான் என்றுதான் உச்சரிக்கப்படுகிறது. அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் என்ற
ஆன்மீக முத்தமிழில் கோட்பாடு அடிப்படையில் ஆன்றோர்கள் வரையறுத்து உள்ளனர். மாங்கல்யம் என்றால் மங்களகரமான 7 வண்ண நிறப்பிரிகையும் தந்துநானேனா அறநெறி முறைப்படி பூ பெய்தவர்களும் பூ நூல் அணிந்தவர்களும், அதாவது பருவம் தன்மை பெற்றவர்கள், ஆண் பருவம் தன்மையும் பெற்றிருக்கணும், பெண்ணும் பருவம் தன்மையும் பெற்றிருக்கணும். இவர்களை தந்து தானேனா மாங்கல்யம்னா மங்களகரமானதை தந்து உதவுவது. நவஜீவனம்னா 9 நவதேவன், நவ என்றால் 9, ஜீவனம்னா உயிர் நாடிகள், உயிரணுக்கள் இணைக்கப்படுவதை ஆன்மீக முத்தமிழில் அன்றே வரையறுக்கப்பட்டுள்ளது. மாங்கல்யம் தந்துநானே நவஜீவனம் ஜேசுநான இணைப்பது. ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறநெறி இல்லற வாழ்க்கையில் அனைவருடைய முழு பாதுகாப்பு ஒத்துழைப்போடு ஒப்புதல் அளிக்கும் அறநெறி இல்லற வாழ்க்கை. ராகு என்ற வெப்பக்காற்றில் அண்டத்தில் சூரிய கிரகணம், சூரியன் கருமை நிறம். அதே மாதிரி அறநெறி அடிப்படையில் பருவம் வந்த ஆண் பெண் இல்லற வாழ்க்கையில் சேரும்போது கருவறையும் கருமை நிறம். வளர்ச்சி என்ற வரையில் உதிரம் சிகப்பு, கேது பகவானின் வண்ணம் சிகப்பு. இந்த அடிப்படையில் சந்திர கிரகணம் ஏற்படும் போது சந்திரனின் நிறம் இளம் சிகப்பாக வண்ணம் மாறும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும். அண்டம் வேறு பிண்டம் என்றாலும் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. திட திரவ வாயு தன்மையில் அண்டத்திலும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம், பிண்டத்திலும் கருவளர்ச்சி பருவம் பெய்தல். திட திரவ வாயு தன்மையில் கரு உருவாவதே ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அண்டத்திலும் பிண்டத்திலும் ஆன்மீக முத்தமிழ் தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரை ஆண்ட மீனாட்சியின் நிறம் பச்சை. ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் சயனம் விஷ்ணுவின் நிறம் நீலம். ஆலங்குடி குரு பகவானின் நிறம் இளம் மஞ்சள். புதன் பகவானின் நிறம் பச்சை. ராகு என்ற பகவானுக்கு இளம் கருப்பு அல்லது கருநீலம். கேது என்ற பகவானுக்கு சிகப்பு. கைலாயநாதனுக்கு விஷத்தை வெப்பக்காற்று அடிப்படையிலும் குளிர்காற்று அடிப்படையிலும் சிரசுக்கு மேலும் செல்லாமல் சிரசுக்கு கீழும் செல்லாமல் கழுத்து பகுதியில் கண்டமாக வைத்த நிறம் இளம் ஊதா. கைலாயநாதருக்கு திரு நீலகண்டன். திருனா உயர்வான, நீலன்னா விஷம், கண்டம்னா கழுத்து பகுதி. திரு நீலகண்டன் விஷத்தை கழுத்திலேயே தேங்க வைத்தவன். நீல நிறத்தில் கண்டம் என்றால் கழுத்தில் சேர்த்தப்பட்டவன். இளஞ்சிகப்பு என்ற அடிப்படையில் குருதி செவ்வாயும், வெண்மை என்ற சுக்கிரன் அடிப்படையில் தசைப்பகுதி வெண்மை என்றும் அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக வரையறுக்கப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழில். இதனையே இயற்தமிழில் கா காய் கறி சமைத்து கருவாடா சாப்பிட்டான் சைவ பிரியன் என்று ஆன்மீக முத்தமிழில் இயற்தமிழில் குறிப்பிடுவர். காக்காய் கறி சமைத்து கருவாடா சாப்பிடுவான் சைவ பிரியன். இது மேலோட்டமாக பார்த்தா அசைவம் மாதிரி தெரியும். ஆனால் இது தமிழ் அர்த்தத்தில் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்களும் தமிழ் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புரியும். காக்கா என்பதை கா ப்ளஸ் காய் என்று பிரிக்கணும். அப்படிங்கும்போது கா என்றால் கால் பகுதி. தட்பவெப்ப நிலையில் அண்டத்திலும் பிண்டத்திலும் காய்கறிகள், இலை, கனி வகைகள் கால்னா அளவீடு, பின்ன வாய்ப்பாடு அடிப்படையில் துண்டு துண்டாக, அதாவது சிறிது சிறிதாக வளர்ச்சி பெறும். அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி. கரு வளர்ச்சி பிண்டத்தில், அண்டத்தில் காய், கனி, கீரை வகைகள், இலை வகைகள். இதைத்தான் கால்னா கால் பகுதி. அண்டத்தில் கால் என்றால் தட்பவெப்பநிலை, பனி, மழை, காற்று, கோடை என்ற அடிப்படையில் பருவத்தின் அடிப்படையில் சிறிது சிறிதாக உருவாவது காய். இதைத்தான் கால் காய், காக்காய்
கறி என்றால் கத்திரிக்காய், வெண்டைக்காய், தேங்காய், கீரை வகை, கனி வகைகள், இதை கறி என்பார்கள். காக்காய் கறி சமைத்து, இந்த கறி வகைகளை சமைத்து காயாகவும் கனியாகவும் வாழைப்பூ, வாழைத்தண்டு என்ற காய் கறி என்ற அடிப்படையில் சமைத்து கருவாடாய் சாப்பிட்டான். கருவாடுன்னு சேர்த்தா அசைவம் மாதிரி பிரியும். இதில் கரு என்றால் சிசு வளரும் கருவறை. அண்டத்திலும் கரு, பிண்டத்திலும் கரு, மூலவர் இருப்பதும் கரு, தாய்மை வயிற்றில் வளர்வதும் கருவறை. இதைத்தான் கருவாடானா அந்த சிசு வாடாமல் கருவறையில் இருப்போம் அடிப்படையில், ஆன்மீக வழிபாடு அடிப்படையில், ஆச்சார கலாச்சாரங்கள் அடிப்படையில், மழை காலம் இதை சாப்பிட்ணும், வெயில் காலம் இதை சாப்பிட்ணும், காற்று காலம் இதை சாப்பிடக்கூடாது, பனிக்காலம் இதை சாப்பிட்ணும் என்று வழிபாட்டு முறையில் அண்டத்திலும், சிசு வளர்ச்சி என்ற அறநெறி இல்லற வாழ்க்கையில் தாய்மையின் வரியில் அந்த கரு வாடாமல் சாப்பிட்டான். காரணம், அவன் சைவத்தை தான் சாப்பிட்றான். அதனால தான் காக்காய் கறி சமைத்து கருவாடா சாப்பிட்டான் சைவ பிரியன். காக்கா என்றால் காக்கால் அளவீடு, காயை தட்பவெப்ப நிலையில் அண்டத்தில் ஏற்பட்டு அதை பிண்டத்திற்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், தேங்காய், மாங்காய், கனி வகைகள், கீரை வகைகள் என்று கறி அதை சமைத்து வெப்பக்காற்று அடிப்படையில் ராகு அடிப்படையிலும், குளிர்காற்று அடிப்படையில் நீர் தன்மையிலும், திட திட வாயு தன்மையில் காக்காய் கறி சமைத்து கருவாடாமல், குழந்தைகள் வாடாமல், ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற உயிரினங்கள் வாடாமல் இருப்பதற்காக சாப்பிட்டான். காரணம், அவன் சைவ பிரியன். இதைத்தான் காக்காய் கறி சமைத்து கருவாடா சாப்பிட்டான் சைவ பிரியன். ஆன்மீக முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். மேலும் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் புரியும். ஆன்மீக வேறு, தமிழ் வேறு என்று பிரித்து பார்த்தால் புலப்படாது. அண்டத்திலும் பிண்டத்திலும் கருவறை என்னும் தன்மையில் பூநூல் என்ற அடிப்படையில், பூனா பருவத்திற்குரிய நூல், ஏடுகளை படித்தவர்கள், அதாவது எந்த தொழிலையும் விரும்பி படித்தவர்கள்தான் அந்த தொழிலை பற்றி நன்மை தீமை ஆராய்ந்து பிறருக்கு இழப்பீடு வராமல் பணியாற்றுவார். அந்த தொழிலை விரும்புபவர்கள் மட்டும், பொருளாதாரம் ஈட்டும் என்று நினைப்பவர்கள், அந்த தொழிலில் விருப்பம் இல்லாமல் பொருள் மட்டும் ஈட்ட வேண்டும் சிந்தனையில், குளறுபடியில், சூட்சமமாக சில தவறுகளை செய்ய சில நபர்கள் முற்படுவார்கள். இதை உணர்ந்துதான் கருவறை என்ற அண்டத்திலும் கருவறை என்ற பிண்டத்திலும் அறநெறிப்படியில், ஆன்மீகப்படியில், தமிழ் நம்பிக்கை உள்ளவர்கள் அடிப்படையில், பிற மொழி கலந்தால் பிரச்சனைகள், வன்முறைகள், கலவரங்கள் நேரும் என்ற அடிப்படையில் தமிழ் முழுமையாக நம்பினவங்களுக்கு தான் அந்த தமிழோட பொருள் தெரியும். பிற மொழியிலிருந்து தமிழ் என்றால் குளறுபடியான அடிப்படையில் சில தவறுகள் சிலர் மூலம் ஏற்படும். அதைத்தான் அண்டத்திலும் கருவறைன்னு பெயர வச்சான், பிண்டத்திலும் தாய்மை இல்லற வாழ்க்கைக்கு அறநெறிப்படி சேருவது தான் தாய்மை என்ற கருவறை. இதில் குறிப்பிட்ட அளவு தட்பவெப்பநிலை, குறிப்பிட்ட அறநெறி வழிபாடு கோட்பாடு தன்மையில்தான் சிசுக்கள் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அண்டத்திலும் சரி, பிண்டத்திலும் சரி. சமத்துவம் என்ற அடிப்படையில் அண்டத்திலும் பிண்டத்திலும் கருவறை என்று பொதுவான பெயர் தான் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் கருவறைகள் பிரதிஷ்டை செய்ய கோட்பாடு தெரிஞ்சவர்கள், முழுமையான தொழில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே செயலாற்ற முடியும். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதில் உயர்வு, தாழ்வு, அடிமை, உயர்வு என்ற எண்ணம் கிடையாது. அனைவருக்கும் சமம். காரணம், எந்த தொழிலை செஞ்சாலும் மொழியும் விரும்பணும், ஆன்மீகத்தையும் விரும்பணும், தொழிலும் விரும்பணும். இதில் எதை ஒன்று விரும்பாமல் ரெண்டை மட்டும் விரும்பினாலும் அந்த தொழிலுக்கும் வன்முறையில் ஈடுபட்டு இழப்பீடு ஏற்படும், அந்த மொழிக்கும் இழப்பீடு ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழில் கருவறை என்ற அண்டத்திலும் கருவறை என்ற பிண்டத்திலும் ஒரே பெயரை புனரமைக்கப்பட்டுள்ளது.
ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது. அனுபவ ரீதியாக தான் உணர முடிய ஒழிய பிறர் சொல்ல கேட்டு உணர முடியாது. தனக்குன்னு அந்த தொழிலை விரும்பி செஞ்சவர்களுக்கு தான் அந்த அனுபவ ரீதியில் புலப்படும் ஆன்மீக முத்தமிழ். இதனையே இயற்தமிழில் வாடா தாவரம் என்று சொல்வார்கள். தாவரம்னா வாட தான் செய்யும். அது என்ன வாடா தாவரம் என்றால், மொழி அடிப்படையில் பிற மொழியை கற்று தமிழ் என்று செயலாற்றுவர்கள் மத்தியில் உணர வாய்ப்பு குறைவு. வாடா தாவரம் என்றால் அருகம்புல். கோடையிலும் மழையிலும் பனியிலும் எந்த தன்மையில் இருக்கிறதோ அதே தன்மையில் இருக்கும். நீர் வந்தால் பசுமையாகவும், கோடை வந்தால் இளம் மஞ்சள் என்ற நிறத்திலும், பனி வந்தால் இளம் தளிர் அடிப்படையிலும் வாடா தாவரமாக அருகம்புல் செயல்படுகிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அண்டத்திலும் பிண்டத்திலும் நீர்த்தன்மை நிறம் நவக்கிரகங்களின் வண்ணங்களே தோன்றும். அதாவது மழை நீராக வரும்பொழுது சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிறமாகவும், மேகத்தில் கரு நீலம் என்ற அடிப்படையில் கருமை என்ற ராகு சனி பகவான் உள்ள வண்ணமாகவும், அதே இது கேணியிலும் குளத்திலும் பருவங்கள் மாற்றத்தால் கோடை பனி காற்று அடிப்படையில் பாசி படர்ந்து புதன் பகவானுக்குரிய பச்சை நிறத்திலும், மழைநீர் திரண்டு வரும் பொழுது இளஞ்சிகப்பு கலந்த செவ்வாய்க்குரிய நிறத்திலும், அதே இது ஓரிடத்தில் தேங்கி நிற்கும் பொழுது செம்மண் அடிப்படையில் சிகப்பு நிறத்திலும், கடலில் அதிக அளவு கலக்கும் பொழுது நீல நிறத்திலும் ராகு பகவான் நிறத்திலும், அண்டத்தில் உள்ளதை பிண்டத்திலும் 7 வண்ணங்களாக சூரியனுக்குரிய சிகப்பு நிறம் நீரில் இருக்கும், செவ்வாய்க்குரிய இளஞ்சிகப்பு, ஓடையிலும் குளங்களிலும் ஆறுகளிலும் புதனுக்குரிய பச்சை நிறம் தேங்கி கிடக்கும்போது பாசி படர்ந்து பச்சை நிறம் இருக்கும். இப்போ தட்பவெப்பநிலை மாற்றத்தால் அதே நீர் கருமை நிறத்திலும் இருக்கும், கடலில் நீல நிறத்திலும் இருக்கும். நீலம் ராகுக்குரியது, சனிக்குரிய கருக்கிரகம், சிகப்பு கேதுக்குள்ளது. 7 அடிப்படையில் நவக்கிரகங்களின் நிறங்கள் நீரிலும் அண்டம் என்ற பிண்டம் என்ற வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டமும் பிண்டமும் வேற்றுமையில் ஒற்றுமை. நவக்கிரகங்களின் ஆசானம் அண்டத்திலும் பிண்டத்திலும். சூரியன் வட்டம், சந்திரன் சவுக்கம், செவ்வாய் திரிகோணம், புதன் அம்பு, குரு நீள் சவுக்கம், சுக்கிரன் ஐங்கோணம், சனி வில். 8வது ராகு கொடி. 9 கேது மூச்சில். அண்டத்திலும் பிண்டத்திலும் ஆசன அடிப்படையில் தட்பவெப்ப அடிப்படையில் சமச்சீர் செய்யப்படுகிறது. முதலில் சூரியன் வட்டம். முழு முதற்கடவுள் விநாயகப் பெருமானும் முழு முதற்கடவுள் கண்ணுக்கு தெரியவன் சூரிய பகவான். வட்ட வடிவம். இது கண்ணால் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய தெய்வம். சூரியனுக்குரிய ஆசனம் வட்ட வடிவம். அண்டத்தில் பிண்டத்திலும் இதழ் என்ற வட்ட வடிவத்தில் உமிழ்நீர் சுரப்பது. அண்டத்திலும் வட்ட வடிவம், உமிழ்நீர் என்ற வட்ட அடிப்படையில் பிண்டத்திலும். அடுத்தது 2வது சந்திரன். முதலில் சூரியன் வட்டம் அடிப்படையில் வழிபாட்டு தெய்வம் விநாயகர். இவர் பிண்டத்தில் மனித உடலாகவும் அண்டத்தில் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். எப்படி எனில், பூமியில் உள்ள யானை என்ற சிரசும் விண்ணுலகில் உள்ள
தெய்வம் என்ற உடலும் இணைந்ததே ஆனை முகத்தான். இந்த அடிப்படையில் முழு முதற்கடவுள் சூரியனும் வழிபாட்டு தெய்வமாக விநாயகரை ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. அண்டத்திலுள்ள தேவர்களின் உடம்பு, பிண்டத்தில் வனவிலங்குடைய யானையின் சிரசு, 2 கலவையும் சேர்ந்ததே விநாயகர். அண்டத்திலும் பிண்டத்திலும் வட்ட வடிவம். அண்டத்திலும் முதல் கடவுள் விநாயகப் பெருமான், பிண்டத்திலும் முதல் கடவுள் திட திரவ வாயு தன்மையில் வழிபடுகிறது. திட அடிப்படையில் நெல் விவசாயம், விளைநிலத்தில் உருவாகும் அரிசியை கொண்டு மாவு அடிப்படையில் விநாயகரை வழிபடுவர். திடப்பொருள். மஞ்சள் என்ற கிழங்கு நீர்பிடிப்பு அதிகம் கொண்டது. எந்த அளவு நீர் பிடித்து வைக்கிறதோ அந்த அளவு தான் மஞ்சள் கிழங்கு விளையும், நிலத்துக்கு கீழ் விளையும். இது நீர்த்தன்மையில் உருவாகிறது. நெல் என்ற திடப்பொருளில் பிள்ளையார் மாவாகவும், நீர் என்ற திரவப் பொருளில் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பொடியிலாகவும், கோமாதாவுக்குரிய திட திரவ கழிவுகள் வாயு தன்மையில் வெளியேறுவது சாணம். இந்த அடிப்படையில் பிள்ளையார் திடத்தன்மையில் நெல்மணியில் உள்ள அரிசி மாவு, கிழங்கு மஞ்சள் கிழங்கில் நீர் பிடிப்பு உள்ள திரவத்தன்மையில் மஞ்சள் பிள்ளையார், திட திரவ உணவுகளை உண்டு கோமாதா கழிக்கும் சாணம் வாயுத்தன்மையில் சாணி பிள்ளையார். அண்டத்திலும் பிண்டத்திலும் வட்டம் என்ற அடிப்படையிலும் ஆசனமாக அமரப்படுகிறது. ஆகையால் நான் அண்டத்திலும் முதல் கடவுள் பிள்ளையாரவும், சுப நிகழ்ச்சிகளும் திருமண நிகழ்ச்சிகளும் பூப்பெய்து நிகழ்ச்சிகளும் சுப மங்களமான இடுகாட்டு சுடுகாட்டு நிகழ்வுகளுக்கும் பிள்ளையார் சென்று வருவதால் அண்டத்திலும் பிண்டத்திலும் வட்ட வடிவு. சூரியனும் வட்ட வடிவு, அதற்கு வழிபடும் விநாயகப் பெருமானும் வட்ட வடிவு. உமிழ்நீரும் சுரப்பது தேய்வு ஏற்பட்டால் செரிமானம் பாதிப்பு எடுத்து நோய் உண்டாக பிண்டத்தில் காரணமாகும். அண்டத்திலும் ஆசனமாக சூரிய பகவான் வட்ட வடிவமாகவும், பிண்டத்தில் உமிழ்நீர் வட்ட வடிவமாகவும், இரண்டுக்கும் முது கடவுள் விநாயகரை வழிபடுகின்றனர். 2வது சந்திரன். சவுக்கம். சூரியனை சுற்றிதான் சந்திரனும் வருகிறது. அவ்வாறு வரும்போது நாம் வாழும் இடம் பூமி. அந்த சுழற்சி முறையில் சந்திரனோட கதிர்வீச்சு பூமியில் 16 அடுக்குகளாக வளர்பிறை தேய்பிறை என்ற சவுக்கம் அடிப்படையில், வட்டத்துக்குள் சதுரம் என்பது போல சூரியன் வட்டம், சந்திரனும் வட்டப்பாதையில் தான் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது சந்திரனோட கதிர்வீச்சு பிற நவக்கிரகங்களை தாண்டி 16 அடிப்படையில் பூமியில் படுது. அந்த அடிப்படையில் தான் சந்திரனோட கதிர்வீச்சு தட்பவெப்ப நிலையில் பிண்டத்தில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்ற நன்மை தீமைகள் ஏற்படுகிறது. இதைத்தான் சவுக்க வடிவத்தில் பிண்டத்தில் சந்திரன். இயற்தமிழ் கூட சதையை பாலமாக வெட்டி எடுத்துருன்னு தான் சொல்லுவாங்க. பாலமான தன்மை பகுதியாக 16 திதி அடிப்படையில் சந்திரன் கதிர்வீச்சுகள் வளர்ந்தும் தேய்ந்தும் நாம் வாழறது பூமியில், அந்த அடிப்படையில் தான் கணிக்கணும். சந்திரன், சூரியன், செவ்வாய், வியாழன் அடிப்படையில் கணிக்கக்கூடாது. பூமியில் அந்த கதிர்வீச்சு எந்த அளவு படுதோ அதுதான் நம்ம உடம்பு தசைக்கு வளர்ச்சி என்பதை தான் ஆசனம் தசைக்கு சவுக்கம் என்ற அடிப்படையில் வட்ட பாதையில் நிலவு சுற்றி வரும்போது 16 அடிப்படையில் அந்த வட்டத்துக்கு உள்ளேயே 16 சவுக்கம் அடிப்படையில் பூமியில் படுது. இது தசையில் படுறதுனால தான் உடம்புல வளர்ச்சி சமநிலை குன்றுதல் என்று சவுக்கம் ஆசனமாக கருதப்படுகிறது. அண்டத்தில் சந்திரனும் பிண்டத்தில் தசை. சந்திரன் வழிபாட்டு தெய்வம் சிவன். இவர் அளிப்பவர். அந்த அடிப்படையில் தான் சுடுகாடு இடுகாடு என்ற அடிப்படையில் தசை அடிப்படையில் 16 சவுக்கங்கள் அடிப்படையில் தசையில்
சந்திரனின் கதிர்வீச்சு பூமியில் படுகிறது. 3வது செவ்வாய். இதன் ஆசனம் திருக்கோணம், முக்கோண வடிவம். அண்டத்திலும் பிண்டத்திலும் சூரியன், நிலவு, வியாழன், சனி, ராகு, கேது அடிப்படையில் செவ்வாய் கிரகம் வட்டப்பாதையில் தான் சுற்றி வருது. இருந்தாலும் செவ்வாய் வட்டப்பாதையில் சுற்றி வரும்போதும் பிற நவகிரகங்களின் தட்டுப்பாடு, நிழல், ராகு கேது சுழற்சி அடிப்படையில் பூமியில் திருக்கோணம் அடிப்படையில் தான் செவ்வாயோட கதிர்வீச்சு படுது. வட்டப்பாதையில் செவ்வாயோட கதிர்வீச்சு பூமியில் படலை, அண்டத்தில். அதனால தான் குருதியில் பிரிவு என்ற அடிப்படையில் 6 அண்டத்திலும் பிண்டத்திலும் குருதி மூளை என்ற செயல்பாட்டுக்கு சென்று வலது இடது பாதம் அடிப்படையில் வரும்பொழுது முக்கோணம் அடிப்படையில் குருதி உச்சி முதல் பாதம் வரை உச்சி. இந்த அடிப்படையில் திருக்கோணம் என்றால் வட்டமாக தான் செவ்வாய் சுற்றி வருது. ஆனால் அதன் சுற்றி வரும்போது பிற கிரணங்கள் தடை மீறி பூமியில், நம்ம வாழற பூமியில் முக்கோண அளவில் தான் படுது. அதுக்கேற்ற அடிப்படையில் தான் நம்ம குருதிகள் வளர்ச்சி, சமநிலை, தாழ்வு ஏற்படுகிறது. மூளை, 2 பாதம் இந்த அடிப்படை குறியீடில் திருகோணம் என்றால் முக்கோணம், வட்டத்துக்குள் முக்கோணம். இது செவ்வாயின் ஆசனம். செவ்வாய்க்குரிய கடவுள், தமிழ் கடவுள் முருகன். முருகனுக்கு சக்தி என்ற பார்வதி தேவி குருதி என்ற தனது சக்தியை வேல் வடிவில் உருக்கி கொடுத்தார். குருதி என்பது முக்கோணம் அடிப்பம், வேலின் அமைப்பும் திருகோணம் அடிப்படையில் தான் இருக்கும். மொன கூர்மையாக இருக்கும், கீழ் வளைஞ்சி இருக்கும். இந்த அடிப்படையில் தான் அண்டத்திலும் திருகோணம், பிண்டத்திலும் குருதி என்ற செவ்வாய் திருகோணம் ஆசனம். 3வது புதன். இதன் ஆசனம் அம்பு வடிவம். முனைப்பகுதி, கீழ்ப்பகுதி வடிவம் அம்பு பகுதியில் ஆசனமாக ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், சுக்கிரன் அடிப்படையில் புதன் கிரகங்களோட கதிர்வீச்சு அண்டத்தில் அம்பு வடிவம், பிண்டத்தில் எலும்பு. இதன் அடிப்படையில் மார்பு எலும்பு வளைஞ்சி நுரையீரலுக்கும் வளைஞ்சி இதயத்துக்கும் எலும்பு வளைஞ்சிருக்கும், வில்லு அம்பு போல். நுரையீரல் பாதுகாப்புக்கும் வளைஞ்சி அம்பு போல் இருக்கும். அதே மாதிரி நாம் நடக்கும்போது இணைப்புகள் 18 எலும்புகளும் கீழ்ப்பகுதி பள்ளமாகவும் மேல் பகுதி அம்பு அடிப்படையிலும் இருக்கும். அந்த குழி அடிப்படையில் பசைத்தன்மை அடிப்படையில் நகர்வதற்கு அம்பு அமைப்பில் எலும்புகள் பிண்டத்திலும் அம்பு அமைப்பில் அண்டத்திலும் புதன் சுழற்சி முறை வேற்றுமையில் ஒற்றுமையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில்தான் ராஜராஜ சோழன் கட்டமைப்பை ஆலயத்தில் தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பகுதி பள்ளம், அந்த பள்ளத்துக்கு உள்ள அம்பு அடிப்படையில் இணையும் போது அதன் சேர்மானம் இறுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இதே இது நாடகத்தமிழில் எலும்ப அருந்ததி என்ற நாடகத்தமிழில் அம்பு வடிவில் தான் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். காரணம், நாம் எலும்பு இணைப்புகள் பூரா முனைப்பகுதி கூர்மையாகவும் பக்கவாட்டு இணைச்சி இருக்கும். இந்த அடிப்படை இருக்கிறனால தான் நாம் குனிந்து நிமிர, நடக்க, வளைய, நெளிய, சுழன்று படுக்க அம்பு அமைப்பு என்ற முறையில் பிண்டத்தில் நிகழ்கிறது. அண்டத்தில் புதன் என்ற கிரகத்தின் ஆசனம் அம்பு, பிண்டத்தில் புதன் என்ற எலும்பு அமைப்பும் அம்பு வடிவில் ஆசனம். புதனுக்குரிய இஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அவதாரம் என்ற அடிப்படையில் சபரிமலை சாஸ்தாவின் ஆயுதமும் அம்பு. அவர் அமர்ந்திருக்கும் ஆசனமும் அம்பு அமைப்பிலே இருக்கும். சிரசு கூம்பாகவும் பாதம் 2
பக்கவாட்டிலும் அம்பு வடிவில் புதன் என்ற அடையாளமாக அம்பு வடிவில் மூலவர் அமைக்கப்பட்டிருக்கும் ஆன்மீக முத்தமிழில். 5வது ஆசனம் குரு நீள் சவுக்கம். இது 8 என்ற திசை அடிப்படையில் அண்டத்திலும் பிண்டத்தில் வயிறு என்ற அடிப்படையில் 8 அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகளை 4 சவுக்கமாக சதுரம் அடிப்படையில் கட்டியிருப்பார். அதில் 8 திசைகளாக கணக்கிடும் பொழுது குரு பகவான் நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வருகிறது. அப்படி சுற்றி வரும்போது பூமியில் படக்கூடிய குருவின் கதிர்வீச்சு 8 சவுக்க அடிப்படையில் தான் படுது. அதனால தான் பசி குன்றுதல், பசி வளர்ச்சி, பசி இன்மை தோன்றுகிறது. இதைத்தான் நீள் சவுக்கம், வட்டத்துக்குள் நீள் சவுக்கம் வட்டம் போட்டு அதுக்குள்ள குறுக்கு வாட்டில் 8 சவுக்கம் அடிப்படையில் போட்டு பார்த்தா தெரியும். இந்த அமைப்பில் தான் நீள் சவுக்கம் அடிப்படையில் தான் குரு பகவான் பூமியில் கதிர்வீச்சுப்படுது. காரணம், நாம் பூமியில் வாழும்போது குருவின் கதிர்வீச்சு எந்த அடிப்படையில் படுதோ அதுக்கு தக்கனதான் உணவுகளை அதிகரிக்கவோ குறைக்கவோ வேணும் என்பதற்காகவே குருவின் ஆசனம். எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம். நாம் உண்ட உணவு எந்த அடிப்படையில் இருக்கோ அதுக்காக தான் நோய் வளர்ச்சி, குன்றுதல், சமநிலை. வட்டத்துக்குள் நீள் சவுக்கம் அடிப்படையில் தான் பூமியில் குருவின் கதிர்வீச்சு படுகிறது. அண்டத்திலும் பிண்டத்தில் இரைப்பை எவ்வளவு தான் கொடுத்தாலும் உணவு என்ற தன்மை மட்டும்தான் போதும் என்கிறது வருது. மற்ற எந்த பொருள் கொடுத்தாலும் தேவைமா. இந்த அடிப்படையில் தான் குருவின் எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் என்ற அடிப்படையில் பூமியில் நீள் சவுக்கம் அடிப்படையில் குருவின் கதிர்வீச்சு படுகிறது. காரணம், நாம் பூமியில் வாழறோம். அதுக்கு தக்கனதான் குறியீட வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆசனமாக ஆன்மீக முத்தமிழில். 6வது சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய ஆசனம் ஐங்கோணம். சுக்கிரன் சூரியனை சுற்றி நீள் வட்டப்பாதையில் தான் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது நிலவு, செவ்வாய், புதன், சனிக்கிரகம், ராகு, கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று ஊடுருவல் காரணமாக சுக்கிரனோட கதிர்வீச்சு பூமியில் ஐங்கோணம் அடிப்படையில் மட்டும்தான் படுது. இதை அடிப்படையில் தான் பிண்டத்திலும் திட, திரவ, வாயு தன்மையில் 5 ஐங்கோணம் என்றால் 5 சவுக்கு அடிப்படையில் வட்டத்துக்குள் 5 சவுக்கு அடிப்படையில் சுற்றி கதிர்வீச்சு பூமியில் படுறது. சுத்திகரிப்பு அடிப்படையில் திட, திரவ, வாயு என்ற 5 அடிப்படையில் கருப்பை, சிறுகுடல், சராசரி வீதம் சுத்திகரிப்பு பிண்டத்தில் அண்டத்தின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப செயல்படுகிறது. சுக்கிரனுக்குரிய தெய்வம் திருமகள் என்ற லட்சுமியே கருதப்படுகிறது. அலைமகள் என்ற அடிப்படையில் அலை எப்படி அடுக்கடுக்காக செயல்படுவதோ அதேபோல் பிண்டத்திலும் ஐங்கோணம் அடிப்படையில் சுக்கிரன் என்ற தசைப்பிடிப்பு கருப்பை, சிறுகுடல், மழலை, வளர்ச்சி, தளர்ச்சி என்ற அடிப்படையிலும் சுத்திகரிப்பு அடிப்படையிலும் பிணி இல்லாததால் ஐங்கோணம் அடிப்படையில் உச்சி முதல் பாதம் வரை தசை என்ற சுழற்சி முறை பிண்டத்திலும் சுக்கிரன் என்ற கதிர்வீச்சு பூமியில் வட்டப்பாதையை சுற்றி வரும்போது 5 சவுக்கு அடிப்படையில் தான் பூமியில் கதிர்வீச்சு படுது. நீள்வட்ட பாதையில் பூமியில் கதிர்வீச்சு படலை. இந்த அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழில் கணிக்கப்பட்டுள்ளது. காரணம், பூமியில் வாழறதுக்கு என்ன தேவையோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. பிற கிரகணத்தில் வாழ்கிறதுக்கு எடுபடாது. இது ஆன்மீகத்திலும் முழுமையான நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் முழுமையான நம்பிக்கை வேணும். ரெண்டிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட சொன்னால் புலப்படாது. 7வது சனி கிரகம். வில் ஆசனம். நீள்வட்ட பாதையில் தான் சனிக்கிரகம் சுற்றி வருது. இருந்தாலும் சனியோட கதிர்வீச்சு நாம் வாழக்கூடிய பூமி பிற கிரகணத்தை கணக்கிடக்கூடாது. அதில்
வில் அமைப்பில் தான் கதிர்வீச்சுப்படுது. அந்த அடிப்படையில் தான் நமக்கு நரம்பு மண்டலம் செயல்படுகிறது. நரம்புகள் சுருண்டு சுருண்டு இருக்கும், வில் மாதிரி நிமிர்ந்து இருக்கும், வளைஞ்சிருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். சிறுமூளை, பெருமூளை நரம்புகள் கபால மண்டலம் வில் அமைப்பில் வளைஞ்சு தான் இருக்கும். காரணம், நரம்பு மண்டலங்கள் நெளிவு சுழிவு அடிப்படையில் பிண்டத்தில் செயல்படுவதால் தான் பூமியில் வாழ்வதற்கு தேவையான வளர்ச்சி, தளர்ச்சி, சமச்சீர் என்ற நரம்பு மண்டலம் செயல்படுவதையே சனிக்கிரகத்துக்கு அண்டத்தில் வில் அமைப்பும், பிண்டத்தில் வில் அமைப்பில் நரம்பு மண்டலமும் வேற்றுமையில் ஒற்றுமையாக அண்டத்திலும் பிண்டத்திலும் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழில். 8வதாக ராகு, வெப்பக்காற்று. இதன் ஆசனம் கொடி. கொடி என்றால் சூலாயுதம் 3 அடிப்படையில் மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் மத்தியில் கைப்பிடி அடிப்படையில் பிடித்திருக்கும். இது வன தேவதைகளுக்கு ஆயுதமாக, காவல் தெய்வத்திற்கு ஆயுதமாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது கொடி என்றால் வெற்றி என்று ஒரு வீரத்துக்கு வேகம் என்ற வெப்பக்காற்று இருப்பதன் மூலம்தான் செயல்பட முடியும். வனப்பகுதியிலும் சரி, இல்லறத்திலும் சரி, துறவரத்திலும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி, ராகு என்ற வெப்பக்காற்று வீரம் என்ற தன்மை இருந்தால்தான், அதாவது திட திரவத்தன்மையில் மேலும் இருக்க வேண்டும், கீழ் நோக்கியும் இருக்க வேண்டும். எதிரி பின்னோக்கியும் வருவார்கள், முன்னோக்கியும் வருவார்கள். பின்னோக்கி வரும்போது அந்த சூலம் அடிப்படையிலும், பின்னோக்கி வரும்போது அந்த சூலம் அடிப்படையிலும் கைப்பிடி மத்தியாக இருக்கும். ஆனால் கைப்பிடிக்கு முன்னாலேயும் கைப்பிடிக்கு பின்னாலேயும் சூலம் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் ராகு என்பதற்கு கொடி என்ற அடிப்படையில் ஆசனமாக கணக்கிடப்பட்டுள்ளது. திட திரவ அடிப்படையில் அண்டத்திலும், திட திரவ வாயு அடிப்படையில் பிண்டத்திலும் வெப்பக்காற்று உச்சி முதல் பாதம் வரை, பாதம் முதல் உச்சி வரை சுழற்சி முறையில் திட திரவ என்ற 3 தன்மையில் மேலும் கீழும் செயல்படுவதே கொடி என்ற ஆசனமாக ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. வனதேவதைகளுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் கம்பு என்ற அடிப்படையில் உள்ளங்கையில் கைப்பிடி இருக்கும். அதே இது கட்டைவிரலின் முன்பகுதியில் சூலம் என்ற அடிப்படையில் இருக்கும். அதே மாதிரி சுண்டு விரல் பிற்பகுதியில் சூலம் என்ற அடிப்படையில் இருக்கும். 2 பக்கமும் சூலம் என்ற அடிப்படையிலும், இந்த மான் கொம்பை பிடிக்கும்போது எப்படி இருக்கும், அதே அடிப்படையில் தான் கொடி என்ற அமைப்பு ராகுக்கு. இந்த அடிப்படையில் தான் அட்டகாலி 8 பேருக்கும் காவல் தெய்வங்களுக்கும் வலது கையில் சூலம் என்ற அடிப்படையில் ஆயுதம் கணிக்கிடப்பட்டிருக்கிறது, வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது கொடி. கொடி என்றால் வெற்றி, வெற்றி என்றால் ஆளுமை, ஆளுமை என்றால் வளர்ச்சி, தளர்ச்சி, சமச்சீர் செய்தல். ராகுக்குரிய ஆயுதம், ஆசனம் கொடி. பிண்டத்திலும் வெப்பக்காற்று என்ற அடிப்படையில் திட திரவ வாயு 3 தன்மையில் மேல் நோக்கியும் இருக்கணும், கீழ் நோக்கியும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ராகுவுக்கு ஆசனம் கொடி. மேலும் உச்சந்தலை வெப்பக்காற்றை உள்வாங்கி பாதத்தில் விட்டு வெடிப்பு ஏற்படுது. பாதம் மழை காலத்தில் நீரை உள்வாங்கி உச்சந்தலைக்கு கொண்டு போய் உஷ்ணம் என்ற அடிப்படையில், ஜுரம் என்ற அடிப்படையில் காய்ச்சல் உண்டாக்குகிறது. ஆனால் வாயுத்தன்மை அடிப்படையில் தொப்புள் கொடியில் இருந்து உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்து வயிற்று வலி ஏற்படுகிறது. ஆக திடத்தன்மையில் உச்சந்தலையிலும், மலை என்ற திரவத்தன்மையில் பாதம் அடிப்படையிலும், திட திரவ வாயு கலவையில் தொப்புள் கொடியில் 3 தன்மையில் நோய் இல்லாமல் சமச்சீர் செய்ய கொடி என்ற அடிப்படையில் தொப்புள் கொடியாகவும் ஆசனமாக கருதப்படுகிறது. உடம்பில் சூடு ஏறிட்டுனா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை அறியாமலேயே
தொப்புளுக்கு மேலே கட்டியிருந்த ஆடையை தொப்புளுக்கு கீழே இறக்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம், அந்த தொப்புள் கொடி மூலம் உஷ்ணம் வெளியேறிடும். மாறாக உடம்புல குளிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அவர்களே அறியாமல் தொப்புள் கொடியை ஆடையை மேலே கட்டி தொப்புளை மறைச்சிருவாங்க. காரணம், தொப்புள் கொடி மூலம்தான் உஷ்ணம் உள்ளே வர்றதும் வெளியில் போகிறதும், குளிர்ச்சி உள்ளே வர்றதும் வெளியில் போகிறதும். இது உஷ்ணம் அதிகமானால் தொப்புளை இயற்கையாகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆடையை தொப்புளுக்கு கீழே கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. குளிர்ச்சி அதிகமாயிட்டுன்னா உடம்புல சூடு வேணுங்கிறதுக்காக தொப்புளை மறைச்சிருவாங்க. இது அவங்களுக்கே அறியாமல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொப்புள் கொடிக்கு மேலே அவங்களே அறியாமல் ஆடையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதைத்தான் கொடி என்பது பிண்டத்தில் தொப்புள் கொடியாகவும் அண்டத்தில் வெற்றி என்ற அடிப்படையிலும் காவல் தெய்வங்களுக்கு சூலம், திரிசூலம் என்ற ஆயுதம் கையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீக வழிபாட்டு முறையில். இதில் யாரையும் அடிமைப்படுத்துவதோ உதாசீனப்படுத்துவதோ கிடையாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் அண்டத்தை சார்ந்து தான் பிண்டம் வாழணும். பிண்டத்தை சார்ந்து அண்டம் என்றைக்கும் வாழ முடியாது என்பதற்காகவே அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் ராகுவுக்கு கொடி என்ற ஆசனம். 9வதாக கேது. இது மூச்சியில் என்றால் குளிர்காற்று 5 தன்மையில் அண்டத்தில் செயல்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பால் என்ற திரவ தன்மையில் உள்ளதை அப்படியே வச்சிட்டா புளிச்சி கெட்டியான தயிராயிரும். தயிரை கடைஞ்சா மோரை கடைஞ்சா வெண்ணெயிலிருந்து நெய், இப்படி 5 தன்மையில் குளிர்ச்சி தன்மையில் உருவாகிறது. ஆனால் அதையே வெப்பக்காற்று என்ற ராகு அடிப்படையில் சூடுபடுத்தினா அவ்வளவும் ஆவியாகி பாத்திரத்தில் ஒரு சொட்டு பால் கூட இல்லாமல் மேல் நோக்கி செஞ்சிடும். வெப்பக்காற்று அடிப்படையில் சூடுபடுத்தினா ஒரே தன்மை. இது மூச்சு என்பது காற்று. இயற்தமிழ் சொல்லுவது மூக்கு என்பார்கள். மூக்குக்கு மூச்சு தான் மெயின், முக்கியமானது. வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் நாசி வழியாக தான் உள்வரவும் வெளிவரவும் கோடை, மழை, பனி, காற்று 4 பருவங்கள் அடிப்படையில் உயர்வு தாழ்வுகள் ஏற்படுகிறது. இதன் மூலம்தான் ஆண் பருவத்துக்கு வருவதும் பெண் பருவத்துக்கு வருவதும் அர்த்தநாதீஸ்வரராக மாறுவதும் செயல்படுகிறது. இதை சமம் செய்யவே அறநெறியில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்றன. உஷ்ணம் அதிகமானால் பாலியல் வன்முறைகள் ஏற்படும். இதை வெப்பக்காற்று உரியவர்களுக்கு குளிர்காற்று உடையவர்களை இல்லற வாழ்க்கையிலும், குளிர்காற்று உடையவர்கள் வெப்பக்காற்று உள்ள இல்லறவாசிகளையும் இணைப்பதே கணிப்பு, சாதகம். அவர்களுக்கு பொருத்தமாக இணைப்பது சாதகம் என்ற அடிப்படையில் 60 நாளிகை சுற்றுலா அடிப்படையில் பூமி 60 நாளிகை 60 பாகை அடிப்படையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், புதன், ராகு, கேது என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் நவகிரகங்களும் சுழற்சி வருவது 60 நாளிகை 60 ஆண்டுகள் 60 பாகை அடிப்படையில். இந்த அடிப்படையில் தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு பூமியில் வாழ்கிறவங்களுக்கு பிற கிரகணத்தை வச்சு கணிக்கக்கூடாது. மேலும் தமிழன் அடிப்படையில் கணிக்க வேண்டும். ஆன்மீக அடிப்படையில் நம்பிக்கை வேண்டும். 2 இருந்தால் தான் புரியும். இந்த அடிப்படையில் இல்லற வாழ்க்கை இணைவதை தான் கேது என்றதற்கு மூச்சில் கேது பகவானுக்கு வழிபாட்டு தெய்வமாக விநாயகப் பெருமானை ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. யானைக்கு அங்குசம் என்ற ஒரு ஆயுதம் உண்டு. அங்குசம் நாசி அடிப்படையில் வளைந்திருக்கும். முன்பகுதி, கீழ்ப்பகுதி கம்பில் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த அடிப்படையில் தான் ராகு பகவான் என்ற வெப்பக்காற்று நாசி நீள் வடிவிலும், கேது பகவான் என்ற குளிர்காற்று மூச்சியில் படர்ந்த 5 தலை நாகம் என்ற படர்ந்த அடிப்படையிலும் 2 தன்மையில்தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு நாசி பிண்டத்தில் வடிவம் பெற்றிருக்கும். அண்டத்தில் அங்குசம் என்ற அடிப்படையிலும் பிண்டத்தில் நாசி என்ற அடிப்படையிலும் மூச்சில் செயல்படுகிறது. இது தட்பவெப்ப நிலையில் தனது சந்ததிகளை வளரவும் தனது திறமைகளை வெளிப்படுத்தவும் இல்லற வாழ்க்கைக்கு அறநெறி முறைப்படியில் வாழ்வதற்காக ஆன்மீக வழிபாட்டு முறை.
இவருக்கு இவர்தான் பொருத்தம். வெப்பக்காற்று உடைய இந்தவருக்கு குளிர்காற்று உடைய இந்த பெண், வெப்பக்காற்று உடைய இந்த பெண்ணுக்கு குளிர்காற்று உடைய இந்த ஆண் என்று இணைத்தால்தான் வெப்பம் சமசீர் செய்யப்பட்டு அவர்கள் திறமைகள், அவர்கள் சந்ததிகள், அவர்கள் வாழ்வாதாரம், அவர்கள் நம்பியிருக்கும் தேசம் வளர்ச்சி சமச்சீர் செய்யும் என்ற அடிப்படையில்தான் கேது பகவானுக்கு மூச்சில் என்ற ஆசனம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். 18 தொழில் அடிப்படையில், ஆசனம் அடிப்படையில் ஜாதகம், ஆசனம் அடிப்படையில் தொழில் செய்வோருக்கு மட்டுமே இந்த ஆசனம் புரியும். பிறருக்கு புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், ஆசனம் என்பது பூமியில் பிற நவகோள்களின் கதிர்வீச்சு எந்த அடிப்படையில் படுகிறதோ அதற்கேற்றபடிதான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் உடல் வளர்ச்சி சமச்சீர் தளர்வு ஏற்படும். இதை கணக்கிட்டுத்தான் சூரியனுக்கு வட்டம், சந்திரனுக்கு சவுக்கம், செவ்வாய்க்கு முக்கோணம், புதனுக்கு அம்பு, குருவுக்கு நீள் சவுக்கம், சுக்கிரனுக்கு ஐங்கோணம், சனிக்கு வில், ராகுக்கு கொடி, கேதுவுக்கு மூச்சில். ராகு என்ற கொடி நாசி, அதாவது மூக்கு நீல வடிவிலும், ராகுக்குரிய வண்ணம் கருப்பு, கருப்பு நிறத்திலும் இருந்தால் அவர்களுக்கு கேது என்ற மூச்சு என்ற அடிப்படையில் படர்ந்த நாசி உடைய ஆண் பெண் இல்லற வாழ்வில் ஜாதகம் என்ற அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இது மேலோட்டமால் பார்த்தால் புரியாது. இயற்கையாகவே சொல்வார்கள், நம்ம எவ்வளவு கலராக இருக்கோம், நிறமாக இருக்கோம், வெள்ளையாக இருக்கோம், ஆனால் இந்த பெண்களுக்கு கருப்பாக இருக்கிற ஆணை தான் பிடிக்கும்பாங்க. காரணம், சிகப்பு நிறம் கேதுவுக்குரியது, கருப்பு ராகுக்குரியது. கருப்புடைய வெப்பத்தன்மை உடைய உடல், நிறம் சிகப்புடையது குளிர்தன்மை உள்ளது. வெப்பமும் குளிரும் சேர்ந்தால் தான் சமச்சீர்ப்படும். இதனால தான் வெப்பக்காற்றுடைய நாசி நீல அடிப்படையிலும், குளிர்ந்த காற்றுடைய நாசி படர்ந்த அடிப்படையிலும், வெப்பக்காற்றின் வண்ணம் கருப்பாகவும் குளிர்காற்றுடைய நிறம் சிகப்பாகவும் உள்ளதை ஆண் பெண் கருப்புக்கு சிகப்பாகவும், நீல நாசிக்கு படர்ந்த நாசியாகவும், படர்ந்த நாசிக்கு நீல நாசி அடிப்படையிலும், அறநெறி ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் இல்லறங்களை சாதகம், அதாவது சாதகமாக இணைக்கிறது. உடலில் உள்ள உஷ்ணங்களை சமச்சீர் செய்வது, சந்ததிகள் மூலம் தனது திறமைகள் தன்னோடு அழிந்து விடாமல் தொடர்ந்து தனது சந்ததிகள் மூலம் வருங்காலத்திற்கும் தெரியப்படுத்துவதற்காக தாம்பத்தியம் என்ற சுப முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம்னா சாந்த நிலை, உக்கரமாக இருக்கிறவங்கள சாந்தப்படுத்துறது தான் சாந்த நிலை. உக்கரமானவங்களை அப்படியே விட்டுட்டா பல குளறுபடிகள், இன்னல்கள், பாலியல் வன்மைகள் தொடரும் என்பதற்காகவே தான் பெற்றதை தான் பையனுக்கும் வரும், தான் பையன் பெற்றதை பேரனுக்கு, பேரன் பெற்றதை பூட்டனுக்குன்னு வரும். தொடர்ந்து தான் ஆன்மீக முத்தமிழில் இல்லறம் என்ற அடிப்படையில் ராகு என்ற கொடி நீண்ட நாசியுடையவருக்கும், கேது என்ற படர்ந்த சிகப்பு நிறமுடைய மூச்சில் அடிப்படையிலும் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்கள் இல்லற வாழ்க்கையும் துறவற வாழ்க்கையும் வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரவர் பருவம் வந்தவராக இருந்தாலும் சரி, விடலை பருவமாக இருந்தாலும் சரி, நீல நாசி உடைய ஆண் படர்ந்த நாசியுடைய ஆணை தோழராக தேர்ந்தெடுப்பர். அதே போல நீல நாசியுடைய பெண் படர்ந்த நாசியுடைய பெண்ணை தோழியாக தேர்ந்தெடுப்பர். மாறாக இருவருக்கும் நாசி நீளமாக இருந்தாலும் நிறத்தில் ராகு பகவானுக்குடைய கருமை நிறமும் கேது பகவானுக்குடைய நிறம் சிகப்பாகவும் இருந்தால், நீல நாசி ஒன்றாக இருந்தாலும் நிறத்தன்மையில் தோழர்களாகவும் தோழிகளாகவும் தேர்ந்தெடுப்பர்.
மேலும் வாழ்வாதாரத்தில் இல்லற வாழ்க்கையில் தாயின் நாசி நீளமாகவும் தந்தையின் நாசி படர்ந்ததாகவும் இருக்கும். மாறாக தந்தையின் நாசி படர்ந்ததாகவும் தாயின் நாசி நீளதாகவும் இருக்கும். இப்பேற்பட்டவர்கள் தான் உடல் சூடு என்ற ராகு பகவான் வெப்பக்காற்றும், உடல் குளிர்ச்சி என்ற கேது பகவான் படர்ந்த நாசியும் இல்லற வாழ்க்கையில் தாய் தகப்பனுக்கு இருப்பதை நாம் இயற்கையாகவே பிண்டத்தில் நிகழ்வதை புலப்படும். மாறாக தாய்க்கும் நாசி நீளம், தந்தைக்கும் நாசி நீளம் என்றால் அதில் யாராவது ஒருவருக்கு ராகு பகவானுடைய கருப்பு நிறம் இருக்கும். அல்லது தாய்க்கும் படர்ந்த நாசி, தந்தைக்கும் படர்ந்த நாசி என்றால் மாறாக ஒருவருக்கு சிகப்பு நிறமும் ஒருவருக்கு கருப்பு நிறமும் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் உடலான பிண்டத்துக்கு ராகு என்ற வெப்பக்காற்றும் கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் சமச்சீர்படுவதற்காக நிறத்தை அடிப்படையில் கருப்புக்கு சிகப்பு, சிகப்புக்கு கருப்பு, நீல நாசிக்கு படர்ந்த நாசி, படர்ந்த நாசிக்கு நீல நாசி, இந்த அடிப்படையில் தாய் தந்தையின் நாசி இருக்கும். இதே அமைப்பில் தான் அவர்கள் சந்ததிகளுக்கும் இருக்கும். தகப்பன் பேச்சை கேட்கலை என்று ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையின் நாசி, தகப்பனுக்கு நாசி நீளமாக இருந்ததுன்னா பிள்ளையின் நாசி படர்ந்ததாக இருந்தால் அந்த பிள்ளை தகப்பனோட பேச்சை கேட்கும். மாறாக தந்தைக்கும் நாசி நீளமாகவும் தந்தை நிறம் கருப்பாகவும் சந்ததி நிறம் கருப்பாக இருந்தால் அந்த பிள்ளை பேச்சை கேட்காது. ஆனால் எதிர்மாறாக தந்தையின் நாசி நீளமாக நிறத்தில் மாறுபட்டு இருந்ததுன்னா அந்த பிள்ளை பேச்சை கேட்கும். ஆனால் தாய்க்கு இருக்கிற மாதிரியே சந்ததிகளுக்கு இருந்ததுன்னா அவர்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. எதிர்மறையாக இருந்தால் தான் அந்த பிள்ளைகள் அந்த தாய் தகப்பன் பேச்சை கேட்கும். காரணம், வெப்பக்காற்று உடையவர் குளிர்காற்று உடையவர் தாயையும் குளிர்காற்று உடைய வெப்பக்காற்று உடைய தந்தையும் தான் சமச்சீர் செய்யப்படுகிறது. அதாவது குணாதிசயங்கள். இது மேலோட்டமாக சொன்னால் புரியாது, சில குறியீடுகளை சொன்னால் புலப்படும். நாடகத்தமிழை எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்ப காலத்தில் கருப்பு வெள்ளை காவியத்தில் M.K. தியாகராஜ பாகவதர் நாசி நீளம். அவருக்கு எதிராக அதே நாடகத்தமிழில் கதாநாயகனாக வந்த P.U. சின்னப்பாவோட நாசி படர்ந்தது. பார்வைக்கு ரெண்டுமே நீண்டதாக தான் இருக்கும். புராண அடிப்படையில் கருட பகவான் நாசி மூக்கு முனையில் நீண்டிருக்கும். இதுதான் நீள் நாசி. ஆனால் அதே அனுமான் வாகனத்துக்குள்ள படர்ந்த நாசியாக இருக்கும். ஆனால் இருவருமே வெப்ப அடிப்படையில் பச்சி என்ற அடிப்படையில் கருடனுடைய மூக்கு நாசி நீளம், குளிர்ச்சி அடிப்படையில் வாயு பகவான் என்ற கேது அடிப்படையில் அனுமனுடைய நாசி படர்ந்தது. வெப்பக்காற்று அடிப்படையிலும் குளிர்காற்று அடிப்படையிலும் கருடன் அனுமன் வாகனமாக காக்கும் கடவுள் விஷ்ணுக்கு செயல்படுகிறார். இதே அடிப்படையில் தான் முடியாட்சியில் நிலைப்பது தான் குடியாட்சியிலும். அடுத்ததாக மக்கள் திலகம் நாசி நீளம். அவருக்கு எதிரணியாக இருக்கும் நடிகர் திலகத்தின் நாசி படர்ந்தது. இதே போல் பெண்ணுக்கு T.K. பாகவதரும் P.U. சின்னப்பா காலத்தில் T.R. ராஜகுமாரி என்ற கதாநாயகியின் நாசி கருடன் போன்ற நீண்டது. ஆனால் கண்ணம்மா என்ற நடிகைக்கு படர்ந்த நாசி. மக்கள் திலகத்தோட இணைந்து கதாநாயகி ஜரஜா தேவியோட நாசி கருடன் அமைப்பில் நீளம் ராகு பகவானுக்குள்ளது. நடிகர் திலகத்தோடு இணைந்து நடித்த பத்மினி என்ற கதாநாயகிக்கு நாசி அனுமன் போன்ற படர்ந்த கேதுவுக்குடைய நாசி. அடுத்தது மக்கள் திலகம் நடிகர் திலகத்தோடு இணைந்த கதாநாயகி லதா என்ற நாயகிக்கு நாசி நீளம். ஜே என்ற அம்மையாருடைய நாசி படர்ந்த நாசி. அடுத்த தலைமுறை
ரஜினிகாந்தின் அவர்களின் நாசி நீண்ட நாசி, கமலஹாசன் என்ற நடிகரின் நாசி படர்ந்த நாசி, அவர்களுக்கு இணையாக கதாநாயகி நடித்தவர்கள் நாசி, சிரிப்பிரியாவின் நாசி படர்ந்தது, நீள் வடிவம், கருடன் கூடியது. ஆனால் ஸ்ரீதேவியின் நாசி அனுமன் என்ற அடிப்படையில் படர்ந்த அடிப்படையில் இருக்கும். அடுத்த கதாநாயகி ரோஜா என்ற நடிகைக்கு நாசி நீளமாகவும் இருக்கும், நிறத்திலும் கருமையாகவும் இருப்பார். இது கருடனுடைய வெப்பக்காற்று அடிப்படையில். அதற்கு எதிர்மறையாக உள்ளது வாயு பகவான் அனுமன் என்ற அடிப்படையில் கேது என்ற படர்ந்த நாசி மீனா நடிகை என்ற அடிப்படையில். அடுத்த கதாநாயகி தேவயானி என்ற படர்ந்த நாசி, ரம்பா என்ற நீல நாசி. நாயகன் படர்ந்த நாசி அஜித்குமார், நீல நாசி விஜய். அடுத்த நாயகி திரிஷா என்பவருக்கு நீல நாசி, நயன்தாரா என்பவருக்கு படர்ந்த நாசி. அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வெப்பக்காற்று குளிர்காற்று உள்ளவர்களுக்கு குளிர்காற்று வெப்பக்காற்று என்ற அடிப்படையில் இணை சேர்வதே தோழர் தோழிகள் அலுவலகங்களும். இது விளம்பரதாரர் அடிப்படையில் துணி வைத்திருக்கும் தொழிலதிபர் அவர் விளம்பரம் தேடும் விளம்பரதாரர் நாசி படர்ந்தது. அந்த தொழிலதிபர் நாசி நீலம். எந்த ஒரு தொழில் தொடங்கும் தொழிலதிபர் நிறம் கருப்பாக இருந்தால் அவர் விளம்பரத்துக்கு பயன்படுத்தும் பெண் விளம்பரதார நடிகை நாசி நிறம் சிகப்பாகவும் நாசி படர்ந்ததாகவும் இருக்கும். மாறாக தொழிலதிபர் நாசி படர்ந்ததாகவும் சிகப்பாகவும் இருந்தால் அவர் விளம்பரம் செய்யும் விளம்பரதார நடிகர் நடிகை நாசி கருப்பாகவும் நீளமாகவும் இருக்கும். நீளமாக இருந்தால் படர்ந்த நாசி, கருப்பாக இருந்தால் சிகப்பு. இந்த அடிப்படையில் வெப்பக்காற்று என்ற ராகுவும் குளிர்காற்று என்ற கேதுவும் சமச்சீர் செய்வதே ஆசனம் என்று கணக்கிடப்படுகிறது. உங்களுக்குள்ளேயே உள்ள நாசி நீல நாசி இருந்ததுன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கும், அதாவது நீங்கள் கட்டுப்படும் எதிரணியினர் படர்ந்த நாசியாக இருப்பார். நீங்கள் நீல நாசியாக இருந்து கருப்பு நிறத்தை உடையவராக இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுப்பவரும் நீங்கள் கட்டுப்படுவரும் சிகப்பு நிறம் படர்ந்த நாசி உடையவராக தான் இருப்பார். அவரவர் தாய் தந்தையரை கவனித்தாலும் புரியும். தாய்க்கு நீல நாசி என்றால் தந்தைக்கு படர்ந்த நாசி, தாய்க்கு படர்ந்த நாசி என்றால் தந்தைக்கு நீல நாசி. தாயின் நிறம் கருப்பு என்றால் தந்தையின் நிறம் சிகப்பு, தந்தையின் நிறம் கருப்பு என்றால் தாயின் நிறம் சிகப்பு. இப்படி மாறுபட்டு வெப்பக்காற்று என்ற ராகுவும் குளிர்காற்று என்ற கேதுவும் குளிர் வெப்பம் உயர்வு தாழ்வு இல்லாமல் சமச்சீர் செய்வதே ஆசனம் என்று நவக்கிரகங்களில் அண்டத்திலும் பிண்டத்திலும் நாம் பூமியில் வாழ்கிறத வச்சு தான் கணிச்சிருக்காங்க. ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீது நம்பிக்கை வேணும். ரெண்டையும் விரும்புகிறவங்களுக்கு தான் இது புரியும். இது பொருளீட்டுவர்களுக்கு குழப்படி செய்து தான் தளர்வு ஏற்படுத்துவார்கள். ஆன்மீகம் முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இது அவர்களாக தேர்ந்தெடுக்கிறதில்லை. இயற்கையாகவே அவர்களுக்கு ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் இயற்கையாகவே இணைத்து வைப்பதை சாதகம், அதாவது சாதகமாக சேர்த்து வைப்பதை சாதகம் என்றும், அலங்கார அடிப்படையில் அவரவர் உடம்பை திடப்படுத்துவதை திடம், சோதிடம் என்பது என்ற அடிப்படையில் காட்சி அமைப்படி அடிப்படையில் ஆசனம் அடிப்படையில் சாதகமாக சேர்த்து வைப்பதை சாதகமாகவும் ஜோதிடம் என்றும் ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்படுகிறது. அதுவும் 60 நாளிகை 60 பாகை, பூமி 60 பாகை சுற்றி 60 ஆண்டுகள் வருகிறது. இந்த களவியல் முறையில்தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற ஈர்ப்புத்தன்மை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதில் இதை யாரையும் அடிமைப்படுத்துவதோ ஆதங்கப்படுத்துவதோ இல்லை. புராணத்தில் ராகு என்ற வெப்பக்காற்றுடைய கருட பகவான் நாசி நீலம், கேது என்ற
குளிர்காற்று உடைய பஞ்சம் நாகத்தின் உருவம் படர்ந்தது. வாகனமாகிய அனுமனின் நாசியும் படர்ந்தது. கருடனும் விஷ்ணு பகவான் காக்கும் கடவுளுக்கு வாகனம். அனுமனும் ராமன் என்ற அடிப்படையில் குளிர்காற்று அடிப்படையில் வாகனம். வெப்பக்காற்று என்ற அடிப்படையில் புராணத்தில் கருடன் அனுமன். குளிர்காற்று அடிப்படையில் அனுமன், வெப்பக்காற்று அடிப்படையில் கருடன் வாகனமாக செயல்படும். இதைத்தான் முடியாட்சியில் நிலையதான் குடியாட்சியில். ஆளுமையாளர் கூட மக்கள் திலகத்தின் நாசி நீலம். அதே இது எதிரணியில் உள்ள கலைஞரின் நாசி படர்ந்தது. மேலும் ராமசாமி என்ற தலைவர் நாசி படர்ந்தது. அவரிடம் அவர் கோட்பாடுக்கு பிரிந்து சென்ற அறிஞர் அண்ணாவின் நாசி நீண்ட வடிவம். அண்ணாவிடம் பிரிந்த கலைஞரின் நாசி படர்ந்தது. காரணம், நீல நாசி படர்ந்த நாசிக்கும் படர்ந்த நாசி நீல நாசிக்கும் சமச்சீர் செய்யும். எதிரணி ஆளுமணியாகவும் ஆளுமணி எதிரணியாகவும் செயல்படும் என்பதே நவக்கிரகத்தின் ஆசனமாக கணக்கிடப்பட்டுள்ளனர் ஆன்மீக முத்தமிழில். அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தமிழ் மொழியில் கூட மூக்கு வச்சு எழுதுந்தான் ஆசிரியர்கள் குரு பகவான்கள் சொல்வார்கள். மூக்கு என்றால் தா என்ற எழுத்தை அந்த மேலுள்ள பக்கவாட்டு நீளமாக இருந்ததினால் வெப்பக்காட்டு அடிப்படையில் எழுத்து அழகாக இருக்கும். இது மூக்கு வச்சு எழுதுங்கும்போது நீளமாக இருக்கும். கேது அடிப்படையில் படர்ந்த அடிப்படையில் மூக்கு வச்சு எழுதாமல் அதே தாவை வளைஞ்ச அடிப்படையில் தா போடுவார்கள். எழுத்தில் கூட மூக்கு வச்சு எழுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆசனம் என்பது பார்ப்பதற்கு ஈர்ப்புத்தன்மையை கொடுப்பது வெப்பக்காற்று. இதைத்தான் நீல மூக்குடைய கருட பகவானையும் தன்மை அடிப்படையிலும் பக்குவப்படுத்துவது குளிர்காற்று. அனுமன் என்ற படர்ந்த அடிப்படையில் கேது பகவான் என்ற 5 தலை நாகத்தினுடைய படர்ந்த நாசியை மூக்கில்லாமல் எழுதுறதும் என்று மொழியில் கூட ஆசனத்தை கடைபிடித்து தமிழில் நம்பிக்கை உள்ளவர்கள், தமிழ் மீது பற்று உள்ளவர்கள், தமிழ் மட்டுமே போதும் என்ற நோக்கம் கொண்டவர்கள், தமிழ் வரக்கூடிய சந்ததியிற்கு வாழ்வாதாரம் அளிக்கும் முடியாட்சி குடியாட்சியில் என்ற அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது தான் ஆன்மீக முத்தமிழ். தமிழை முழுமையாக நம்பாதவர்களுக்கு இது புரியாது. தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கு மட்டும்தான் புரியும். காரணம், நாம் வாழறது பூமியில் என்ன வேணும், அந்த பூமியிலையும் மொழியை கூட தாய்மொழின்னு தான் வச்சாங்க. தாய்மொழியை கூட தமிழ் தான் சொன்னாங்களே ஒழிய மொழியை அறியாதவர்கள் பிற மொழியிலிருந்து வந்து சொல்லுவார்கள் குளறுபடி செய்து பொருளீட்ட தான் செய்வார்களே ஒழிய அதை வளர்ச்சிக்கு ஏற்படுத்த மாட்டார்கள் என்பதை உணர்ந்து தான் ஆன்மீக முத்தமிழில் ஆசனம் என்ற அடிப்படையிலும் எழுத்துக்கு மூக்கு வச்சு எழுதினாங்க. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அன்றே கணக்கிடப்பட்டு வைத்துள்ளது ஆன்மீக வழிபாட்டிலும் ஆன்மீக முத்தமிழிலும். ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், நம் முன்னோர்களின் திறமை அவர்களோடையே முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடாது என்பதற்காக உயிரணு என்ற வெள்ளையணுவும் கருமுட்டை என்ற சிகப்பணு அடிப்படையில் ஆசனம் என்ற அடிப்படையில் உமிழ்நீர், குருதி, தசை, நாசி, மூச்சு, வயிறு என்ற தொப்புள் கொடி, உச்சி, பாதம், மூளை என்ற அடிப்படையில் குளிர்ச்சிக்கேற்ற வெப்பத்துக்கேற்ற குளிர்ச்சி என்ற அடிப்படையில் களவியல் முறையில் இல்லற அறநெறி முறையில் கணக்கிடப்பட்டு வாழ்வாதாரத்திற்கும் முடியாட்சி குடியாட்சி இல்லறம் துறவரத்திற்கு அனைவருக்கும் ஒப்புப்போகக்கூடிய அனைத்து தேசத்துக்கும் ஒப்புப்போகக்கூடிய அளவில் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. காரணம், அவர்கள் பெற்றதை தான் தான் பிள்ளைகள் பெறும், தான் பிள்ளைகள் பெற்றது தான் பேரப்பிள்ளைகள் பெற்றது தான் பூட்டன் பூட்டிக்கு. இது தொடரும். பெயர் தான் மாறுதே தவிர பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். பேரை தான் மாற்றுறீங்களே ஒழிய வெப்பக்காற்று குளிர்காற்று அதை புராணத்தில் ராகு பகவான் கேது பகவான். அப்போது நிழல் கிரகம்னாங்க. இது கிரகம் கிடையாது, சூரிய சந்திரனோட நிழலுங்காங்க.
அது கிரகம்னு சேர்த்து சொன்னாங்க புராணத்தில். இப்போ உள்ளவர்கள் கிரகத்தை எடுத்துக்கிட்டு நிழல்னு ஒத்துக்கிட்டாங்க. காரணம், தவறுகளை திருத்திக் கொள்வது தான் அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்திக் கொள்வது தான் ஆதிக்கம், ஆவேசம் என்ற பொருளீட்டும் சில நபர்கள். இவர்களால் தான் குளறுபடி வரும் என்று முன்னோர்கள் அறிந்து மொழி அடிப்படையில், குறியீடு அடிப்படையில், ஆசன அடிப்படையில் நவகிரகங்கள் ஆசனங்களையும், அண்டத்திலும் நவகிரக துளைகளை பிண்டத்திலும் ஆசனம் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டு ஈர்ப்புத்தன்மை எல்லாருக்கும் பொதுவு. இதை சமம் செய்ய வேண்டும். இதுவே நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் என்று ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டு கணிக்கப்பட்டு சாதகமாக செயல்படுவதை சாதகம் என்றும், திடப்படுத்துவதை ஜோதிடம் என்றும் மொழி அடிப்படையிலும் சூட்சமமாக ஆன்மீக முத்தமிழர்கள் கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் வேறு, தமிழ் வேறு கிடையாது. தமிழில்தான் ஆன்மீகம் இருக்கிறது, ஆன்மீகத்தில் தான் தமிழ் இருக்கிறது. ஆன்மீக முத்தமிழ்.